தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் விவசாய கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும் என்று வைகோ உறுதியளித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க முடியாது என்று கூறி இலங்கை அமைச்சரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தார். மக்கள் நல கூட்டணிக்கு ஆம் ஆத்மி ஏன் ஆதரவு அளிக்கவில்லை என்பதற்கு வைகோ விளக்கம் அளித்துள்ளார். 48 விவசாய சங்கங்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் மக்கள் நல கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழகமெங்கும் ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்கிறது. இந்த விவசாயிகளுக்கு நாங்கள் தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வரப்போறோம். வந்தவுடன் தெலுங்கானா, ஆந்திராவில் எப்படி கடனை மொத்தமா தள்ளுபடி பண்ணாங்களோ அதே முறைகளை கையாண்டு எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுவோம். அசல் வட்டி எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுவோம். அரவிந்த் கெஜ்ரிவால் எனக்கு ரொம்ப மரியாதை தெரிவிச்சிட்டு, பஞ்சாப் தேர்தலுக்கு முன்பு வேறு இடங்கள்ல நாங்க போட்டியிடுவதோ ஆதரிப்பதோ இல்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். அதனால நாங்க ஆதரிக்கலைன்னு சொன்னார்.